நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏன் கேப் டவுன், அந்த ஒரு நல்ல ஃபால் ஏன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெட் சீயில் கொஞ்சம் பேனிக்கான சுச்சுவேஷனில் இருக்குது. அதனால தான் செல்லிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக சார்ட் பார்த்திங்கன்னா செல் சிக்னல் என்ன தரல அப்படிங்கிறது தான். ஸோ எப்போ செல்க்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம், எந்த ரேஞ்சுக்கு கீழே தாண்டினா செல்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,500க்கு பிலோ இந்த ரேஞ்சுக்கு கீழே தான். அதாவது இந்த ஹேமர் பேட்டர்ன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். என்னோடய அனாலிசிஸை வச்சு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது ராங்காக ரைட்டா அப்படிங்கிறத நான் வேவ் ஃபார்மேஷன் வரைஞ்சி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு இது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேவ் ஃபார்மேஷன். இந்த வேவில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், ஒன்னோட வேவ் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னா இந்த லெவலில் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக என்னவாக இருக்கலாம், இப்படி அப் ட்ரெண்டில் போகணும். சரிங்களா? ஸோ இது அப் ட்ரெண்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பீக்கை பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகாமல் வேகமாக ஒரு ஃபால் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்டு ஆகுமா அல்லது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி, ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ டெக்னிக்கலாக ஒரு 1 hour ட்ரெண்டுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் இதுதான். ஸோ இந்த 1 hour ப்ரைஸ் ஆக்ஷன் லோ இனிஷியலாக பார்த்திங்கன்னா இந்த லோவை மேக்ஸிமம் ஃபெயில்டு பண்ணணும், ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா, அதாவது பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும்னா. அப்படி இல்லாமல் இங்கேயும் சஸ்டெயின் ஆக முடியல அப்படின்னா 21,500 இந்த ரேஞ்சுக்கு லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகணும். அதாவது ட்ரெண்டுக்கு சாதகமாக ட்ரெண்ட் ஸ்டில் நவ் பை ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது வேவ் ஃபார்மேஷன் எனக்கு இண்டிகேட் பண்ணுது. நானாக கெஸ்ஸிங்கில் நான் சொல்லலை, வேவ் ஃபார்மேஷன் எனக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது, நான் என்னோடய ஸ்டடீஸ் வச்சு பார்க்குறப்போ வேவ் ஃபார்மேஷன் ஸ்டில் நவ் இட்ஸ் பை ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஷோ பண்ணுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மற்றபடி நானாக க்ரியேட் பண்ணல. ஸோ இந்த பை ட்ரெண்ட் அப்படிங்கிறது எந்த மாதிரி வியூவில் நாளைக்கு கண்டினியூ ஆனால் எங்கே கண்டினியூ ஆகலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த லோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். ஸோ இந்த லோவில் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்தது அப்படின்னாலோ, அல்லது இந்த லோவை பிரேக் பண்ணி புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்ததுனாலோ, அல்லது ஃபெயில்யூர் பேட்டர்ன்ஸ் ஏதோ ஒன்று பைக்கு சாதகமான பேட்டர்ன்ஸ் இந்த லோ பிரேக் பண்ணியோ, அதாவது இந்த ப்ரைஸ் செஷன் லோவோ அல்லது இந்த ப்ரைஸ் செஷன் லோ பிரேக் பண்ணிடுச்சு, ஃபெயில்ட் ஆகணும், பைக் சாதகமாக ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி கண்டினியூ ஆகணும். அப்படி இல்லை இங்கே சஸ்டெயின் ஆக முடியல அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகலாம், புல்லிஷ் பேட்டர்னை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கண்டினியூ ஆகலாம் பை. ஸோ நம்ம இப்போ நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, இனி வரையும் ட்ரேடிங் டேஸில் மேபி நாளைக்கு எக்ஸ்பிரி, இந்த எக்ஸ்பிரிலேயோ அல்லது இனி வரும் நாட்கள் ஃப்ரைடே ஆர் மண்டே எப்போ இந்த லோ பிரேக் பண்ணாலும் சரி, இந்த லோ பிரேக் பண்ணாலும் சரி, ஃபெயில்டு ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவில் எல்லாம் பிரேக் பண்ணி ஃபெயில்டு ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். பட் ஒரு வேளை ரெட் சி டென்ஷன்ஸ் டெஃபினட்டாக கண்டினியூ ஆகுது, ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ எப்படி புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பைக்கு சாதகமாக நம்ம பார்த்தாச்சு. ஒன்று இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் லோ ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு நடக்க வேண்டியது ஒன்று 21,600 இந்த ஏரியாவில் டவுன், இந்த டவுன் ஃபெயில்ட் ஆகி புல் பேக் ஆகணும், பை ஆகணும், கண்டினியூ ஆகணும். அப்போ இந்த லோ புல்லிஷ் என்கல்ஃபிங்கோ அல்லது ஹேமர் பேட்டர்னோ பை கண்டினியூஷன் கொடுக்கணும். அப்படி இல்லாமல் இருந்தது அப்படின்னா, இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா ஒரு வேளை ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆகி பைக்கு சாதகமான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த இடத்துல எகைன் கிரியேட் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா நம்ம பை கண்டினியூ பண்ணலாம். பை கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஒருவேளை இந்த லோவில் நமக்கு கொடுக்கல அப்படின்னா 21,500 இந்த லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்து பிரேக் பண்ணால் இட் எகைன் பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒன்று
இந்த ப்ரைஸ் லோவோ அல்லது இந்த ப்ரைஸ் லோலையோ நமக்கு பைக்கு சாதகமான ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணி தான் நம்ம ரீஅகைன் என்ட்ரி ஆகணும். அது வரைக்கும் இப்போ நான் வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்கேன். ஸோ அந்த என்னோட டெலிகிராம் சேனல் ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ ஹோல்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் நம்ம பேனிக் ஆகாமல் வெயிட் பண்ணணும். ஒரு ஸ்டாக்ஸ் ஹோல்டிங் பண்ணுறீங்க, ஒரு 5 இயர்ஸ் ஒரு 6 மந்த் ஹோல்டிங் பண்ணுறாங்க, 1 மந்த் ஹோல்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டார்கெட் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம அதை என்ன பண்ணணும்னா மெயின் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி தான் நம்ம வந்து ஆப்ஷன்லையும் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இருக்க ஹோல்டிங் எப்போ வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, எப்போ வந்து நம்ம வந்து புட் ஆஃப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்போ வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற இண்டிகேஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,500 பிரேக் பண்ணணும். புல் பேக் ஆகிட்டு அப் ட்ரெண்டுக்கு சாதகமான ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்க வாய்ப்பு இல்லாமல், அதாவது அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியாமல் 21,500 பிரேக் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் பண்ணிச்சுன்னா இட்ஸ் அகைன் டவுன் ட்ரெண்ட். இந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்து ஃபெயில்ட் ஆகாமல் இருந்தது சஜஷன் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு பிக் ஃபால் இந்த ஏரியாவுக்கு கீழே நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வந்திருக்க ஃபால் வந்து நான் ஃபாலாக கன்சிடர் பண்ணல. ஏன் அப்படின்னா ட்ரெண்ட் பையில் இருக்குது. பையில் இருக்கிறது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், எப்படி 21,580 வந்து ரீச் ஆகும்னு சொன்னீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் வீடியோன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா 21,500 ஏன் 580 இந்த ரேஞ்ச் வந்து நிற்கும் அப்படின்னு நான் மார்க்கெட் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ரீசன் ப்ரைஸ் ஆக்ஷன். இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் லோக்கான ஸ்ட்ரென்த் இங்கே தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதனால தான் என்ன சொன்னேன்னா இந்த லோ வந்து பிரேக் பண்ணி ஃபெயில்டுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்ட்டு. பட் ஆனால் நீங்கள் முடிகிறப்போ ஃபெயில்டுக்கான இண்டிகேஷன் எதுவும் கொடுக்கல. பட் லாஸ்ட் கேண்டில் இட்ஸ் அ பிக் டோஜி. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு டோஜி இருக்குது. ஸோ இந்த டோஜி கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ரிவர்ஸுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இண்டிகேஷன் இருக்குது. பட் எஸ்ஜிஎக்ஸ் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும், அது எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு தெரில. ஸோ எனிவே நாளைக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா இந்த ப்ரைஸ் லோ ஃபெயில்ட் ஆகுதா அல்லது இந்த ப்ரைஸ் லோ ஃபெயில்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லாமல் ஃபெயில்ட் ஆகலை, செல் தான் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னா இந்த ப்ரைஸ் லோக்கு கீழே, அதாவது 21,500 இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா லோ பிரேக் பண்ணணும், புல் பேக் ஆகணும், எகைன் வந்து டவுன் அந்த லோ வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகும்போது மட்டும்தான் புட் ஆப்ஷன் ஆக்டிவ் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வரும்போது மட்டும்தான் புட் ஆப்ஷன் சைடுக்கு நான் போக போகிறேன். அது வரைக்கும் புட் ஆப்ஷன் சைடில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. காரணம் என்னென்னா நான் படித்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதுக்கு கீழே தான் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ நான் அதுக்கு கீழே தான் வந்து புட் ஆப்ஷனுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் புட் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட். ட்ரெண்டுக்கு சாதகமாக மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறது என்னை ஃபாலோ பண்ண அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நியூவாக பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எகைன் இங்கே எனக்கு ட்ரெண்டுக்கு சாதகமாக ப்ரைஸ் ஆக்ஷன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் என்ட்ரி கொடுப்பேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்டைல். ஒருவேளை என்னோடய பொசிஷன் நான் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் ஆனிச்சுன்னா நான் எக்ஸிட் பண்ணுவேன். அதர்வைஸ் என்னோடய ஹோல்டிங், என்னோடய என்ட்ரி மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் சைடில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. ஸோ 21,500 முக்கியமான சப்போர்ட், மறந்துடாதீங்க, ரொம்ப க்ரூஷியலான சப்போர்ட். ஸோ இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம்லையும் சரி, 1 hour டைம் ஃப்ரேம்லையும் சரி, 30 minutes டைம் ஃப்ரேம், 50 minutes டைம் ஃப்ரேம், மேக்ஸிமம் பிக் டைம் ஃப்ரேம் எல்லாத்துலேயுமே டே டைம் ஃப்ரேம், 1 day, அதாவது டெய்லி டைம் ஃப்ரேமோட கேண்டில் சார்ட், 1 hour சார்ட், 30 minutes சார்ட் எல்லாமே இந்த லோ வந்து இம்பார்ட்டன்ட் ஜோனாக ஷோ பண்ணுது. ஸோ இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா விச் வில் பிக் டவுன் ட்ரெண்ட், நல்ல ஒரு பிக் ஃபாலுக்கு நாம் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அதனால் சொல்கிறேன், ஒருவேளை இந்த லோ பிரேக் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் கீழே பிரேக் ஆகலை அப்படின்னா நல்ல ஒரு புல் பேக் எகெயின் பையிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கரெக்டான ரீஎகன் என்னை பொறுத்த வரைக்கும் இது செல்லிங்காகவோ ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனை நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி சான்ஸ் கொடுத்துருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இன்னும் ஒரு சான்சஸ் வந்து ரீஎன்ட்ரிக்கான சான்சஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். பட் இன்னும் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்தா எகைன் ஒரு ரீஎன்ட்ரிக்கு நல்ல ஒரு கால் ஆப்ஷனுக்கான ஒரு என்ட்ரியாக தான் நான் இது பார்க்குறேன். மேபி ஒரு வேளை இந்த இடத்துல எனக்கு புட் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் நான் வந்து டவுன் ட்ரெண்ட் சைடில் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. ஸோ வீடியோ 2 3 நாள் போட முடியல, ஒரு ஃபங்க்ஷன் டைமுங்கனால. ஸோ அதுக்காக நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்.
கரெக்டாக வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இன்றைக்கியும் பண்ண முடியல தான். பட்டு கொஞ்சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுங்கிறனால நான் வந்து போட்டிருக்கேன். நிறைய நண்பர்கள் வந்து பேனிக் ஆகிருக்கீங்க. ஸோ கிளியராக ட்ரெண்ட் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் இன்றைக்கி வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்றத நான் போடுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பேனிக் ஆக வேண்டாம். எனிவே ட்ரெண்ட் என்ன, வேவ் ஃபார்மேஷன் என்னவோ அதுக்கு சாதகமான சைடில் நாம் இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. மேபி ஒருவேளை 21,500 கீழே வேவ் ஃபார்மேஷன் நடந்தால் நானும் வெளியில் வந்து தான் ஆகணும். ஏன்னா அந்த 21,500 கீழே அந்த வேவ் ஸ்ட்ரக்சர் வந்ததுன்னா ஆஸ் பர் ஸ்டடி வி கோ ஃபார் புட் ஆப்ஷன். இதுதான் என்னோடய வியூ. ஸோ பார்ப்போம் நம்ம ஹோல்டிங் வந்து சேஃபாக இருக்குமா அல்லது 21,500க்கு கீழே எக்ஸிட் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷன் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம இனி வரும் ட்ரேடிங் டேஸில் நோட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.